ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பி, அதாவது பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர்னா பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டிஆர்பி ப்ளஸ் பள்ளி கல்வித்துறையிலும் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த அந்த மதிப்பெண் தாங்க வந்திருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 82 மதிப்பெண் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் நியமன தேர்வுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு பார்த்திங்கன்னா ரத்தாகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு 16,000 பேர் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லோ பட்ஜெட் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கவலையில் இருப்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 70 மார்க் எடுத்துகிட்டு நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா நியமன தேர்வுக்கான அந்த ஜியோ 149 பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரி தள்ளுபடி ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி சைடுலேருந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் கொடுப்பாங்க. அதாவது போனஸ் மதிப்பெண்ணா ஒரு 10 மார்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. டிஆர்பி சைடுலேருந்து கொடுக்குற அந்த 10 மார்க் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 70 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 இல்லை ஒரு 75 எடுத்திருக்கீங்க சம்திங் அப்படின்னு வச்சுக்கோங்க. 75 அப்படின்னு வச்சுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு 10 நீங்கள் ப்ளஸ் பண்ணக்குள்ளே நீங்கள் 85 அப்படின்ற சம்திங் வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா 85 வரக்குள்ளே நமக்கு ஒரு 82 எடுத்தாவே நமக்கு போதும். இந்த போனஸ் மதிப்பெண்ணில் பார்த்திங்கன்னா 85 எடுத்துருக்கிறதுனால நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் 2 பேர் இதை சொல்லலை. சிஎம் செல்வாயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு போனஸ் மதிப்பெண் கொடுங்க அப்படின்ட்டு 149 ஜியோ தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது மூலமாக பார்த்திங்கன்னா நியமன தேர்வு பார்த்திங்கன்னா ரத்தாகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இது கூட வரலாம், வேறு ரிசல்ட்டு கூட வரலாம், அதிரடியாக வரலாம் அப்படின்ற மாதிரி கூட சட்டசபையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் சொல்லியிருக்காங்க கருத்து. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு 75 மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மதிப்பெண் கிடச்சிச்சின்னா நீங்கள் பாஸ் பண்ணுற டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க.